ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் ரொட்டீன் தான். என்னோடய மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன். அதில் ஒரு 2 மந்த்தாக நான் பெண்டிங் வச்ச ஒர்க்கை முடிக்க போகிறேன். அது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்னவர் எந்திரிச்சிட்டாரு. அவர் கூட கொஞ்சம் நேரம் அப்படி கொஞ்சிட்டு அடுத்த வேலை பார்க்குறோம். இன்றைக்கி சின்னவன் பிறந்தப்போ சாப்பிட்டது கருவாடு. சரி, கருவாட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தேன். மொச்சப்பயிறு, கத்திரிக்காய், கருவாடு 3 சேர்த்து போட்டு வைக்கலான்னு தான் எடுத்து வச்சேன். அதுக்கு இடையில நம்மளோட காஃபி, பூஸ்டப் காஃபி ஒன்று குடிச்சிட்டு அவரும் உங்கள் அப்பாவும் நெயில் கட் பண்ண போகிறாரு. நம்ம அதுக்கிடையில் இங்கிட்டு இருக்க கருவாடை சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 6-7 முட்டை வேக வச்சுக்கிட்டேன் லஞ்சுக்கு. துருவனுக்கு ஸ்கூல் அன்னைக்கு இந்த சின்ன குட்டி என் கூட நெயில் கட் பண்ணும்போது அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணும். இன்றைக்கி அவங்க அப்பா கூட அவர் வாட்டுக்கு அசால்ட்டாக உட்காந்து சமத்து பிள்ளையாக வெட்டிட்டார். 2வது கை வெட்டும் போது இந்த மாதிரி சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ தான் நான் நோட் பண்ணேன், ஃப்ரண்ட்டில் வர பனியனை பேக் சைடில் போட்டிருப்பாங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாற்றி போட்டிருப்பாங்க. இதுதான் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பின்னாடி இருக்க லெட்டரை படிப்போம், திரும்புடா அப்படின்னதுக்கு தான் அவர் பண்ணுற சேட்டையை பாருங்களேன். இவர் கூட இந்த மாதிரி விளாண்டா ஜாலியாக இருப்பார். அதுலேயும் மேக்ஸிமம் அவங்க அப்பா கூட இருந்தார்னா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருப்பார். என் கூட இருக்கிறதுனா அழுவார். என்னை பார்த்தா என்ன தான் தோணுமா அவனுக்கு. மேக்ஸிமம் பொன் குழந்தைங்க தான் அப்பாவோட பெட்டாக இருப்பாங்க, அப்பாவோட செல்லக்குட்டியாக இருப்பாங்க. ஆனால் இங்கே பையன் 2 பையன்ற போது பெரியவன் எனக்கு செல்லமாக இருக்கான். அதாவது என் மேலே அவன் அதிகமாக பாசம் வச்சுருக்கான். சின்னது அப்பா பிள்ளை. அப்பா எப்போ எதுனாலும் அப்பா தான். நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கருவாடை நல்லா கழுவி அதனோட சேர்த்தாச்சு. இதுக்கு சைடிஷ் கேரட் அண்ட் பீன்ஸு பொரியல் தான். துருவனை பொறுத்தளவுக்கு நம்ம அவனுக்குன்னு தனியாக எதுவும் சமைச்சு லன்ச் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம என்ன குழம்பு வைக்கிறோமோ அதை எடுத்து சாதத்தில் பரட்டி கொடுத்தோம்னாவே சாப்பிட்டுக்கிருவான். இது மாதிரி கொடுக்குற காயுமே சாப்பிட்டுக்கிருவான். துருவன் ஸ்கூலுக்கு போனதுக்குள்ளே அவங்க அப்பா கிளம்பும் போது அவரும் உட்காந்து சாப்பிடுவார். ரொம்ப சமத்தாக உட்காந்துருக்கான்னா நம்பாதீங்க. அவன் பண்ணுற சேட்டையெல்லாம் ரொம்ப அழகாக உட்காந்து சாப்பிட்றான்னு நீங்களாம் எதிர்பார்த்துடாதீங்க. அவன் சாப்பிடவே மாட்டான், நம்மளையும் சாப்பிட விட மாட்டான். அதனால தான் அவங்க அப்பா என்ன பண்ணுறது, இப்படி ஒரு பிளேட்டில் அவருக்கு பயிறு, முட்டை இதுகெல்லாம் எடுத்து கொடுத்துட்டோம்னா அவர் வாட்டுக்கு உட்காந்துருப்பார். ரொம்ப நாள் பெண்டிங் வச்சுருந்த ஒர்க் இது தான். ஒரு 2 மந்த்தாக ரேஷனில் கோதுமை வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இதுக்கு தான் வாங்கியிருந்தது. இந்த கடையிலலாம் சம்பா கோதுமை ரவைன்னு சொல்லியெல்லாம் விற்கிறாங்கல்ல, அதோட ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். நல்லா கழுவிட்டு எனக்கு பெரிய சட்டியெல்லாம் இல்லை, இந்த மாதிரி குக்கர் தான் இருக்குது. அதனால் 2 குக்கரில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இதில் போட்டு கொஞ்சம் வேக விட்டோம்னா ஒரு மாதிரி இந்த கோதுமை 2 விரிஞ்சுக்கிறோம். நீ பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த விரிஞ்சதுக்கு அதுதான் பக்குவம். அந்த பக்குவம் வந்த பின்னாடி நம்ம இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கிடலாம். நான் 2 சைடுமே வேக வச்சு எடுத்துக்கிட்டுருக்கேன். எனக்கு இப்போ அதான் சொன்னேன்ல, பெரிய பாத்திரமோ எதுவுமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பூவாட்டம் விரிஞ்சிருக்கா, அதுதான் பக்குவம். நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் நிறையா சாப்பிட்டேன். இது சாப்பிடும் போதும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நிறையா சாப்பிடவும் செஞ்சேன். இந்த மாதிரி பூ மாதிரி விரிஞ்சிருச்சுன்னா இதுதான் பக்குவம். இது ரேஷனில் வாங்கின கோதுமை தான். 2 மாதமாக வாங்கி பெண்டிங்கில் வச்சுருந்தது. அதுக்கப்புறம் அது வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு பாட்டை என்ன பண்ணேன்னா நல்லா கழுவி காய போட்டு மாவுக்காண்டி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் எவ்வளோ தூசி வரும்னு பாருங்களேன். தண்ணியில் நான் புடைக்கலாம் மாட்டோம். புடைக்க மாட்டேன் மீன்ஸ் ஃபஸ்ட்டே புடைக்க மாட்டேன். இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துட்டோம்னா அதில் இருக்க தூசி பாதிக்கு பாதி நம்மளுக்கு வந்துடும். நல்லாவும் க்ளீனாகவும் இருக்கும். ஒரு 2-3 தடவை நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்துடுவேன். இதில் எவ்வளோ தூசி இருக்குதுன்னு பாருங்களேன். எவ்வளோ அந்த என்ன சொல்லுவாங்க, உம்மின்னு சொல்லுவாங்கள்ல, அதோட தோல் ஸ்கின் ஃபுல்லும் இவ்வளோ இருக்கும். இது 1 பார்ட் தான். ஒரு டைம் நான் க்ளீன் பண்ணும்போது இந்த இது வந்தது. இது மாதிரி ஒரு 3 தடவை நல்லா வரும். நம்ம அலசி க்ளீன் பண்ணும்போது இந்த இது வந்துடும். நான் ஒரு 4-5 தடவைக்கு மேலே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் இது நான் எடுத்திருக்கேன்.
இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமே நல்லா தண்ணி விட்டு இன்னொரு கரண்டி வச்சு அரிச்சு எடுப்பேன். அரிச்சு எடுக்கும்போது பெரிய கல்லுகள் இருந்தாலும் கீழே வந்துடும். எனக்கு அந்த கிராமத்து சைட்லாம் பெரிய பாட்டி இவங்கெல்லாம் அங்கே அரிப்பாங்களா, அந்த மாதிரியெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இந்த அளவுக்கு தான் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சதை நான் காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம கரண்டி வச்சு சலித்தோம்னா கல் இதுகள்லாம் இருந்தால் நம்மளுக்கு கீழேயே விழுந்துடும். ஒரு 4 தடவை அலசிட்டு தான் நான் லாஸ்ட்டாக ட்ரை பண்ணி எடுத்தது. அப்படியே பக்கத்தில் தான் பெரியம்மா வீடு, அவங்க வீட்டில் தான் போய் காய போட்டிருந்தேன். ஏன்னா எங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 2 மாடி இருக்கும். அதனால் அவ்வளோ தூரம்லாம் ஏற முடியாதுன்னு அங்கே போயிட்டு ஒரு 11:30 12 கிட்ட போய் நான் காய போட்டிருக்கேன். அவ்வளோ சூடாக இருந்தது. இதுவுமே காய வைக்கும்போது நல்ல சூடு. என்னால் கையில் தள்ள முடியாதுன்னே கரண்டி எட்டு போனேன். அதுவுமே எனக்கு செட் ஆகலை. அப்புறம் திருப்பி கையிலேயே தான் இது பண்ணிட்டுருவேன். இங்கிட்டும் நம்ம வேக வைக்காத கோதுமை இருந்துச்சுல, அதையும் காய போட்டேன். மாடியில் அவங்க பாவக்காய் போட்டிருக்காங்க. ஆனால் மாடியில் ஒரு கொடி இருந்துச்சு. சரி இருக்கா என்னான்னு செக் பண்ணேன். 2 பாவக்காய் இருந்தது. 2 நாள் கழித்து போய் பிடிங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது பார்த்துட்டு இருக்கும்போதே மேலே வந்து ஃப்ளைட் போச்சு. அந்த சூரியனுக்கும் அந்த ஃப்ளைட்டுக்கும் அழகாக இருந்ததா அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசை இருக்கும். எனக்கும் அந்த ஆசை இருக்குது. டொமஸ்டிக் போயிட்டேன், மதுரை டு சென்னை போயிட்டேன். பட் ஆனால் இன்டர்நேஷ்னல் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. பார்ப்போம் எப்போ வாய்ப்பு கிடைக்குதுன்னு பார்ப்போம். என்ன சிங்கை தள்ளிக்கிட்டு இருக்கேன்னு இப்போ சிங்கில் இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? என்னோடய சிங்க் வந்து கடப்பாக்கல். அது வந்து நல்ல பெரிய சிங்க்கு. இதில் என்ன இஷ்யூனா அந்த ட்ரெயின் ஹோல் வந்து சென்டரில் இருக்கும். சைடில் எல்லாம் இல்லாமல் சென்டரில் இருக்கிறதுனால அது தண்ணி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கீழே போய் நான் அந்த இடத்துல நின்றுக்கிறோம். இந்த இடத்துல நின்றுக்கிறதுனால நான் அதை ஃபுல்லும் மேலே ஏற்றி இப்படி தள்ளி விடுறதே ஒரு வேலை. இதை நம்ம பண்ணாமல் விட்டோம்னா அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அதனால் எப்பயுமே ஒரு 15 மினிட்ஸ் அதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோடய ஆயில் எல்லாமே காலியாகிடுச்சு. ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இதோட ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நல்லா ஆயில் பாட்டில்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஆயிலெலாம் காலியானதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் வந்து கல் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. இதில் அரிசி கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு அந்தளவுக்கு எஃபெக்ட் இல்லை. கல் உப்பு நீங்கள் சேர்த்து பண்ணி பாருங்களேன், செம்மையாக சூப்பராக க்ளீன் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து கல் உப்பு, நான் டிஷ்வாஷர் லிக்யூடு இல்லாட்டி சோப்பு இது ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுடுதண்ணி, இந்த மாதிரி சுடுதண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour கிட்ட ஊற வச்சுருங்களேன். ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயில் ஃபுல்லும் இப்போயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னோடய நெய் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா அந்த நெய் ஃபுல்லும் மேலே மிதந்து வந்து நிற்கிது பாருங்களேன். ஒரு 1/2 hour இந்த மாதிரி ஊற வச்சிட்டிங்கன்னா ஆயிலெலாம் நல்லா மிதந்து மேலே வந்துடும். மூடியுமே இந்த மாதிரி ஒரு பேஷனில் போட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். நம்ம அழுத்தி தேய்க்கணுன்னு அவசியமே இல்லை, அவ்வளோ ஈஸியாக வந்துடும். பார்த்திங்கனாவே தெரியும் என்னதில் வந்து ஆயிலு அப்புறம் நெய் எல்லாமே மேலே வந்து நிற்கும் பாருங்களேன். இந்த மாதிரி நம்ம சுடுதண்ணி ஊற்றினோடனே ஓரளவுக்கு மேலே வந்துடும். அது ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. நம்ம அழுத்தி தேய்க்கணுன்னே அவசியம் இல்லை, அதுவே அழகாக க்ளீன் ஆயிரும். நான் அரிசி போட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன். இதே மெத்தடில் உப்புக்கு பதிலாக அரிசி போட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு ஆனால் அந்தளவுக்கு இந்த உப்பு போட்டு க்ளீன் பண்ணுற அளவுக்கு அந்த இதில் வந்து எஃபெக்ட் கிடைக்கல. இதை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக க்ளீன் ஆயிரும். அதே மாதிரி நான் எல்லா பாட்டிலுமே வந்து கிளாஸ் பாட்டில் தான் வச்சுருக்கேன் எல்லாத்துக்கும். ஈவினிங் வந்து துருவனை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்த பின்னாடி தான் அந்த கோதுமை காய போட்டிருந்ததே எடுத்திருந்தேன். இது நல்லா ஒரு 2 or 3 days நல்லா காய விட்டு தான் அரைக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கோதுமை தான், நம்ம ரேஷனில் வாங்குகிற கோதுமை தான். இதை அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட நான் காட்டுறேன். சம்பா கோதுமை நம்ம கடையில் வாங்குகிற ரவை மாதிரியே தான் இருக்கும். நான் வாங்கினது வந்து சம்பா கோதுமைலாம் இல்லை, ரேஷனில் வாங்கின சாதாரண. அது பார்த்திங்கன்னா சாதாரண கோதுமை தான். நான் அதோட ரெசிப்பியும் வந்து நான் ஒரு நாளைக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி ஆயில் பாட்டிலும் கழுவி இருந்ததெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான், கடலெண்ணெய் வாங்கிட்டு வர சொன்னால் நல்லெண்ணெயே வாங்கிட்டு வந்துட்டார். அதை அப்படியே ரீஃபில் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலான்னு பார்த்துட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.